கிரேட் ஃப்ளட்டுங்கிற படம் என்னடா அது ஒன்றுமே புரியலையடா, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களடா, ரியலாக நடக்குதா இல்லை இவங்க கிரியேட் பண்ண உலகத்துக்குள்ளே நடக்கிற விஷயமா, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். படம் பார்த்தவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, ஸ்பாயிலர் ஏரியா தான்ப்பா. ஆக்சுவலாக டிஷர்ட்லேயே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரியலாக நடக்கிற அந்த ஃப்ளட் தான், டிஷர்ட்டில் நம்பர் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் டிஷர்ட்டில் ஒரு வாட்டி நம்பர் மாறிக்கிட்டே இருக்கிறது. அத்தனை தடவை ட்ரை பண்ணி பையனை காப்பாற்றி ஆகணும், காப்பாற்றினா தான் அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுங்கிறதுனால அத்தனை வாட்டி நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆக்சுவல் கதை என்ன அப்படின்னாக்க, மனுஷங்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியுது, ஆனால் ஹியூமன் இமோஷன்ங்கிறது முக்கியம். அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ ஹீரோயின் இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க ஹெட்டுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்துருப்பாங்க. இவங்களை நீங்க வளர்க்கணும், ஹியூமன் இமோஷன்னா என்னன்றதை சொல்லி புரிய வைக்கணும்னு. அப்படி இவங்க வளர்க்குற குழந்தை தான் அவங்க பையன். அப்படி இப்போ உலகமே அழியிற நாளில் அந்த ஹெட் வந்து என் குழந்தையை கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க காலி ஆயிட்டாங்க. ஹீரோயின் வந்து எப்போ நம்ம ஆராய்ச்சிக்காக கொடுத்தாகணுங்கிற ஒரு விஷயமும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டனே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அவனை காப்பாற்றி ஆகணும். அங்கே டீம்லேருந்து நீங்கள் முக்கிய மேடம், நீங்கள் போயிட்டு ஹியூமன் இமோஷன் ப்ரோக்ராமுக்கு முக்கியன்ற மாதிரி ஆளும் வந்து இவங்களை காப்பாற்ற பார்க்குறாங்க. இப்போ இந்த பையன் சாகலாம் மாட்டான், அவன் டேட்டாவை எடுத்து திரும்பி இன்னொரு பையனை கிரியேட் பண்ணிடலாம். அதனால அவன் டேட்டாவை மட்டும் எடுத்துக்கலாம், நீங்க தப்பிச்சு போங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோயினுக்கு அவனை பையனாவே பார்த்துட்டேன், இப்போ அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவன் மொத்தமா அந்த ஹோப்புங்கிறது இருக்காது. அதனால அவன் காதுகிட்ட வந்து இங்க நீ ஒளிஞ்சிக்க, நான் அம்மா வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ மொத்த உலகமும் அழிஞ்சிருச்சு, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது வரைக்கும் ரியலா நடக்கிற சம்பவம். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னுடைய மெமரியில இந்த ஃப்ளட்ல என் பையனை காப்பாற்ற போராடின இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுல்ல, இதை திரும்பி ரீக்ரியேட் பண்ணுங்க. என்ன மாதிரியே ஒரு லேடியை கிரியேட் பண்ணி அவ இந்த பையனை காப்பாத்திட்டா, இப்படியாச்சும் போராடி காப்பாத்திட்டானா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ். அப்போ ஹியூமன் இமோஷனுங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது உறுதின்னு அத்தனை தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ இவ போன ரூட்லயே திரும்பி உருவாக்குறவ போக முடியாது. ஒரு தடவை வேற தப்பான ஸ்டெப்லாம் எடுத்து அவ காலியாகி அத்தனை வாட்டி டிஷர்ட்ல நம்பர் மாறிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அத்தனை டைம் திரும்பி இந்த விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கிறா. அப்பதான் பையன் கிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயங்கிறது மறந்துருச்சு. அவ நீங்க ஒளிஞ்சிக்க, அம்மா வந்து காப்பாத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப கடைசியில் அந்த பையனை காப்பாற்றி முடிக்கவும் பையனுக்கு எப்பா நம்ம அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பிளஸ் அம்மாவையும் பையனையும் ரெண்டு பேரும் ஹியூமன் எமோஷனோட இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியலாக நடக்கிறது, டிஷர்ட்டில் நம்பர் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் நம்பர் இருக்கிறதுங்கிறது அத்தனை தடவை அவங்க ட்ரை பண்ணி இதில் பையனை காப்பாற்றிட்டா இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ங்கிறதுக்காக. கிளியராக இந்த கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.